இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம போட்ட அந்த கவர் வீடியோ வந்து ஐ திங்க் 11:30 என்னமோ நான் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த இது வந்து போட்டேன் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அது போடும்போது நான் சொல்லியிருந்தேன், இவ்வளோ ஆர்டர்ஸ் எனக்கு அதிகமாக இல்லைன்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. முன்னாடி 2 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி வாங்குறது வந்து இப்போ மாதம் மாதம் வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கவர் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் பண்ணுற ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பரிசு. அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சூப்பராக வந்து உங்ககிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதுக்கு இந்த ஐடி ஒன்று வந்துருக்குல, ரைட் எஸ் ஃபார் யூ அப்படி ஃபார் கியூ சம்திங் ஏதோ ஒன்று போட்டு அவங்க கரெக்டாக 6 hours முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கமெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபுல்லாக பீக்கில் அவ்வளோ சேல் நம்ம போட்டப்போ பொறாமையில் அப்போயே என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி சேல் போடுறீங்க கமெண்ட்ஸ் வரும் பாருங்க அப்படின்னாங்க. கமெண்ட்ஸ் வருது, அதை இக்னோர் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லுவீங்க. எனக்கு ஒன்றும் அப்படியே நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் கிடையாது. 99.9% எனக்கு வந்து குட் கமெண்ட்ஸ் வருதுன்னா ஒரு 0.1% அந்த பேட் கமெண்ட் வருது. அந்த கழை எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணுவேன், அப்பப்போ ஹைட் யூசர் சேனல் போட்டுவிட்டு தூக்கி விட்ருவேன். பட் இந்த ஐடியை போய் நான் ப்ரொஃபைல் எப்பவுமே செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்ணும்போது அந்த ஐடியை செக் பண்ணும்போது 6 hours நைட்டு 12 மணிக்கு உட்காந்து பொழப்பத்து போய் அந்த பொழப்பத்தை புறம்போக்குன்னு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீ வந்து என் சேனலை தேடி வந்து என் வீடியோவை பார்த்து நீ வந்து அவுட் சைடு தமிழ்நாடு நல்லா விற்கிறாங்கன்னு சொம்பு தூக்கிட்டு இருக்கிற வெக்கம் கெட்டு போய் 6 hours தான் நீ ஐடியை ஓப்பன் பண்ணியிருக்கிற. ஒரு ஃபேக் ஐடி நாயினியே நீ வந்து என்ன பண்ணியிருக்கிற, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன். இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வாங்கணும்னு உனக்கு தேவையா முதல்ல? இல்லை வேறு ஹைலைட் என்னன்னா, இது மார்க்கெட்டிங் தெரியும், 100 rupeesன்னு விற்கிறத ஏன்னா வெளியில் தமிழ்நாட்டை விட்டு வெளில வைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து அதிகமாக விற்கிறோன்னு அடி பாவி, இங்கே உள்ளவங்க தான் ரொம்ப கம்மி பண்ணுறன்ட்டு பேச்சே இருக்குது. இல்லை நீ வந்து போட்டுக்க அது தமிழ்நாட்டை விட்டு வெளியே, அப்போ உனக்கு நீ யாருன்னு எனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு இந்த எழுதுற. நீ தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் பேசுகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இது பண்ணக்கூடாது, டவுட் பண்ணக்கூடாதுன்ட்டு நீ இது எழுதுற. வெளியில் வந்து அவ்வளோதான் இது பண்ணுறாங்க. இல்லைனா உன் பொழப்பு போனாலும் பரவாயில்ல, வெளியில் உள்ளவங்களுக்கு நீ சொம்பு தூக்குற. இதுதான் காரணமாக இருக்கணும், ரைட்டா? நீ என்ன வேணாலும் பண்ண. இல்லை வேறு கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா, உன்னையும் தான் பார்த்துட்ருக்காரு. வேலையத்தை வெட்டித்தனமாக உனக்கு எதாவது ஒன்றா நீ வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணி பேசு, சொல்லு. வெட்டித்தனமாக என் வீடியோவை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய கமெண்ட் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து எழுதுறேன்னா எவ்வளோ வன்மம் இருக்குன்னு உனக்கு. அதுதான் என்னோடய வெற்றி. நீ இது சொல்கிறதுனால எனக்கு சேல் குறைய போகிறதில்ல, என்கிட்ட யாரும் வாங்குறவங்க வாங்காமல் இருக்க போகிறதில்ல, அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்க போகுது. அந்த ஸ்லிப்பை இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டு ஒரு இது போடுறேன் பாருங்களேன். எனக்கு கண்டென்ட் இது, எனக்கு யூடியூபுக்கு இது ஒரு சூப்பர் கண்டென்ட்டு. ஏன் எழுதி உங்களெல்லாம் வந்து ஐடியை நான் க்ளோஸ் பண்ணி நான் அப்பயே சொன்னேன்ல லாஸ்ட் டைம் இது பண்ணப்பே, இந்த ஃபேக் ஐடி இதை நான் க்ளோஸ் பண்ண அப்புறம் இனிமேல் புது ஐடி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லியே நான் போட்டேன். இப்போ அதே மாதிரி புது ஐடி 6 hours ஒரு ஐடியை எங்கள் இதுக்கெல்லாம் டைம் எங்கெங்கே இருக்குது? சத்தியமாக முடியல. வேலையத்தை வெட்டி புறம்போக்கு நாய் நீ வந்து என்னடானா நீ என்ன உனக்கு தமிழ் நல்லா தெரியும்னு தான் நான் உன்னை திட்டிகிட்டு இருக்கிறேன்னே. இங்கே அடுத்த வீடியோ உனக்கு தான் வருது. இதை சொல்லி முடிச்சு